எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஜோயல் vlogs. ஆல் மை சப்ஸ்கிரைபர், மை ஜோயல் vlogs ஃபேமிலிக்கு குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சின்னதாக டே vlog தான், ஒன்றும் இல்லை. இன்றைக்கி டியூஸ்டே, வீக் ஆஃப் இன்றைக்கி. அதனால் வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருந்தது, உங்களுக்கு காமிக்கிறேன். மேடம் ஏதோ செஞ்சிட்ருக்காங்க, அதையும் பார்க்குறேன். நான் க்ளீன் பண்ணதான் லஞ்சு கிடையாது, அதனால் பார்ப்போம். சிஸ்டர்ஸ் பாருங்கள், மேடம் ஹாய் சொல்லுமா. ஹாய். இன்றைக்கி வந்து வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், பெட்ரூம்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி மேலே எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் இன்றைக்கி லஞ்சு கிடையாது. லஞ்சுக்கு பதில் என்னம்மா செஞ்சுருக்கேன்? டிஃபன் இட்லி. இட்லி ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் வாங்கினோம்ல நம்ம. சரிண்ணா, இட்லி கிளாஸ் இட்லி. மேடம் வந்து பார்க்கலாம், மேடம் ஏதோ கிளாஸ் இட்லி செஞ்சுருக்காங்க. எங்கள் கிச்சன் கொஞ்சம், ஏன்னா இனி இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க, அதான் அப்படி இருக்குது. நான் இது காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது என்ன இட்லிமா? இது கப்பு இட்லி. கப்பு இட்லியா? கிண்ண இட்லி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரு 2 இட்லி 3 இட்லி கூட அது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆவி பறக்கும் இட்லி கடை. பார்த்தீங்களா, கப்பு இட்லி. கப்பில் மாவு ஊற்றி அப்படியே வேக வச்சிடறாங்க. இது நல்லாயிருக்கும், நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். மேடம் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படிம்மா அது சொல்லுமா? நல்லா இருக்கும் சாப்பிட்டா. ஓகே, அதான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லு வியூவர்ஸ்க்கு, மக்களுக்கு, நம்ம ஜோயில் ஃபேமிலிக்கு. தோசை மாவு எதாவது இருந்தால் சின்ன கப்பு இல்லை டீ கிளாஸ் அதில் ஊற்றி சாப்பிட்டா இட்லி கிளாஸ் இட்லி சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ரெகுலராக இட்லி நம்ம சாப்பிட்ற போர் அடிச்சோடனே இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டு பொடி போட்டு சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். இப்போதைக்கு நாங்கள் சாம்பாரும் கார சட்னியும் வச்சு தான் சாப்பிட்றோம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஓகேங்களா? பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸு. அப்புறமா வாங்க. நல்ல மழை இன்றைக்கி, உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இங்கே கர்நாடகாவில் நல்ல மழை. இது பாருங்கள், ஃபுல் மழை. இப்போ நல்லா மழை பெய்யுது, வெயில் காயுது. திடீர்னு மழை பெய்யுது, வெயில் காயுது. இங்கே பாருங்கள், மேலே ஹவுஸ் ஒன்று இருக்குது, அவங்க செடியெல்லாம் வளர்க்குறாங்க, செடியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் கார்டன் மாதிரி வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் சைக்கிளுங்க, இங்கே நம்ம காம்பவுண்டில் இருக்கிற பசங்களோட சைக்கிள்ஸு. அது பாருங்கள், நல்லா காற்று, செம்ம காற்று. பாருங்கள், செம்ம காற்று. பாருங்கள், இங்கேயும் நல்லா செடிஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நல்ல மழை. வாங்க காட்டுறோம், எங்கள் ஏரியாவை நல்ல மழை பெஞ்சிருக்கு. இதாங்க நாங்கள் இருக்கிற பாருங்கள், ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. ஓகேங்களா? இங்கேயும் அவங்க ரெடி பண்ணது தான் ஃபஸ்ட்டு. இது நல்ல மழைங்க. உங்கள் ஊரில் மழையா? யார் யார் ஊரில் மழைன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். இங்கே கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நல்ல மழை. பாருங்கள், இதாங்க நாங்கள் இருக்கிற ஏரியா. வெயிலுங்க, பட் இப்போ தான் மழை பெஞ்சு ஓஞ்சிச்சு. செம மழை, நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது அங்கிளுடைய ஹவுஸ் ஓனருடைய மாவு மில். இது தெரியும், வாங்க போகும் ரிட்டன். சிஸ்டர்ஸ் பாருங்கள், மேடம் ஹாய் சொல்லுமா. ஹாய். இன்றைக்கி வந்து வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், பெட்ரூம்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி மேலே எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் இன்றைக்கி லஞ்சு கிடையாது. லஞ்சுக்கு பதில் என்னம்மா செஞ்சுருக்கேன்? டிஃபன் இட்லி ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் வாங்கினோம்ல நம்ம. சரிண்ணா, இட்லி கிளாஸ் இட்லி. மேடம் வந்து பார்க்கலாம், மேடம் ஏதோ கிளாஸ் இட்லி செஞ்சுருக்காங்க. எங்கள் கிச்சன் கொஞ்சம், ஏன்னா இனி இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க, அதான் அப்படி இருக்குது. நான் இது காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது என்ன இட்லிமா? இது கப்பு இட்லியா? கிண்ண இட்லி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரு 2 இட்லி 3 இட்லி கூட அது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆவி பறக்கும் இட்லி கடை. பார்த்தீங்களா, கப்பு இட்லி. கப்பில் மாவு ஊற்றி அப்படியே வேக வச்சிடறாங்க. இது நல்லாயிருக்கும்,
நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். மேடம் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படிம்மா அது சொல்லுமா? நல்லா இருக்கும் சாப்பிட்டா. ஓகே, அதான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லு வியூவர்ஸ்க்கு, மக்களுக்கு, நம்ம ஜோயிலர் ஃபேமிலிக்கு. தோசை மாவு ஏதாவது இருந்தால் சின்ன கப்பு இல்லை டீ கிளாஸ் அதில் ஊற்றி சாப்பிட்டா இட்லி கிளாஸ் இட்லின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ரெகுலராக இட்லி நம்ம சாப்பிட்ற போர் அடிச்சோடனே இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு சின்னதாக வெட்டி போட்டு பொடி போட்டு சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். இப்போதைக்கு நாங்கள் சாம்பாரும் கார சட்னியும் வச்சு தான் சாப்பிட்றோம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஓகேங்களா? பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸு. அப்புறமா வாங்க. நல்ல மழை இன்றைக்கி, உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இங்கே கர்நாடகாவில் நல்ல மழை. இது பாருங்கள், ஃபுல் மழை. இப்போ நல்லா மழை பெய்யுது, வெயில் காயுது, திடீர்னு மழை பெய்யுது, வெயில் காயுது. இங்கே பாருங்கள், மேலே ஹவுஸ் ஒன்று இருக்குது. அவங்க செடியெல்லாம் வளர்க்குறாங்க, செடியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் கார்டன் மாதிரி வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் சைக்கிளுங்க. இங்கே நம்ம காம்பவுண்டில் இருக்கிற பசங்களோட சைக்கிள்ஸு. அது பாருங்கள், நல்லா காற்று, செம்ம காற்று பாருங்கள், செம்ம காற்று. பாருங்கள், இங்கேயும் நல்லா செடிஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நல்ல மழை வாங்க காட்டுறாங்க. ஏரியாவை நல்ல மழை பெஞ்சிருக்கு. இதாங்க நாங்கள் இருக்கிற பாருங்கள், ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. ஓகேங்களா? இங்கேயும் அவங்க ரெடி பண்ணது தான் ஃபஸ்ட்டு. இது நல்ல மழைங்க. உங்கள் ஊரில் மழையா? யார் யார் ஊரில் மழைன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பார்த்தீங்களா காய்ஸ், காட்டுறாங்க. நான் இப்போலாம் பின்னாடி போயிட்டு வந்தேன். ஓகேங்களா? அவசரம் இருக்குல்ல, கண்ணு எடுத்து வைக்கிறோம். இதை அம்மா இன்றைக்கி என்ன லஞ்ச் உங்கள் வீட்டில் எல்லோரும் கீழே? ஓகேங்களா? இன்றைக்கி எனக்கு வீக் ஆஃப், அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானும் இப்போ 2 பேருக்கும் வேலை. அதனால் இப்போ எல்லாம் பண்ணி லஞ்சு முடிச்சுட்டு இது பண்ணுறோம். வாங்க, நாங்கள் கொஞ்சம் கார்டன் வச்சுருக்கோம், அது உங்களுக்கு காட்டுறேன். கார்டனாக இல்லை, செடி மருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெடிங்க. இட்லி நான் சொன்ன மாதிரி மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மேடம். பஜ்ஜி, கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அங்கே சாமான் இருக்குது. வாங்க, நான் சின்னதாக இது மாதாமா, மாரி மாதாமா வச்சுருக்கோம். வாங்க, இது இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் எங்களுடைய கார்டன். மோஸ்ட்லி நான் எப்போனாலும் வந்து பார்ப்பேன். இதை மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லாகவே எங்கள் ஒய்ஃபும் என் பையனும் தான். என் பையன் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வச்சுருக்கோம், வாடகை வீடு, சொந்த வீடாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா கைஸ், 3 years சாப்பிட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு தாங்க. எப்படி படுத்தேன்னு தெரியல, அப்படியே படுத்துட்டு இருந்தேன். நான் லீவ் நாள்னாவே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவேன். எப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் இல்லை வேறு வேலை எதுனா இருக்கும், அதை பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி தூக்கம் இப்போ தான் ஏஞ்சி உட்காந்தேன். பையன் வந்துட்டுருக்கான். அவனுக்கு வேன் இருக்குங்க, வேனில் வந்துடுவான். வீட்டாண்டு வந்து விட்டுருவாங்க, வெளியே போய் வச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க. மேடம் வந்து டீ போட்டுட்ருக்காங்க. கேட்டேன் டீ இல்லை காஃபின்ட்டு. ஓகேங்களா, வரட்டும். ஜோயில் ஆய் சொல்லு. ஜோயில் இன்னைக்கு என்ன சொன்னாங்க ஸ்கூலில்? ஒன்றும் சொல்லல. இன்னும் சொல்லியா? என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்க? சயின்ஸு ஒன்றும் எடுத்துல, இங்கிலீஷு தான் ஒன்றும் எடுத்துல. ஓகே, கையில் என்னது? கட்டி. யார் செஞ்சது? நானே. நீயா? ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ போடலாமா, நீ என்ன செய்கிறேன்ட்டு? போடலாமா? வேறு என்ன மம்மி என்ன கொடுத்தா ஸ்நாக்ஸு? லெமன் ஜூஸ் கொடுத்தேன். லெமன் ஜூஸா? பஜ்ஜி இருந்து சாப்பிட்டியா? அப்புறமா ஹோம்ஒர்க்லாம் இருக்கா? இல்லை வந்துட்டாங்க, வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டான். நைட்டு ஒய்ஃப் வந்து லெமன் ஜூஸும் பஜ்ஜியும் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டான். இது அவன் செஞ்சது தான் கையில். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக அழகாக செஞ்சிட்ருக்கான். அவனொன்று ஈட்டி மாதிரி ஒன்று செஞ்சுருக்கான். இருக்காது ஈட்டி மாதிரி செஞ்சு? நிஞ்சா ஸ்டாரா? நிஞ்சா ஸ்டார் இருக்கா? அதை எடுத்துகிட்டு வாப்போ, சீக்கிரம் வா. வந்துடா பாருங்க, காமி
இது இருக்க பாருங்கள். இது என்னது இது? நிஞ்சா ஸ்டார். நிஞ்சா ஸ்டார். இது அவன் தாங்க செஞ்சுருக்கான். இருங்க, இது பாருங்க, செஞ்சு அதுக்கு பெயிண்ட் அடித்து டேலண்ட் இருக்குது, பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா? காஃபி வந்துச்சுங்க. மேடம் காஃபியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காட்டுறாரு சரி அளவு இதை பாருங்க, வாங்க காஃபி சாப்பிட்லாம். மணி பார்த்தீங்கன்னா 6:15 முடிச்சிட்டான். ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஹோம்ஒர்க்ப்பா? இந்தியா. இதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? ಅಷ್ಟೇ. சோஷியல் படிக்கணுமா எழுதணுமா? வச்சுக்கோ. படி வைக்கணுமா? சரி எழுதுங்க. அப்புறமும் வந்து கொஞ்சம் விளாடுவான். அப்புறமா ஈவினிங் டைமில் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருவான். ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். மற்றபடி ஓகே. மேடம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? see you another வீடியோ. ஜோயிலால் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.